நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் புகைப்படத்தை பயன்படுத்தி போலி வாட்ஸ்அப் கணக்கு உருவாக்கி மோசடி கும்பல் ஒன்று பணம் பறிக்கும் முயற்சியில் இறங்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது பெயரில் பணம் கேட்டால் யாரும் அனுப்ப வேண்டாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். மோசடி முயற்சியின் முழுமையான பின்னணி என்ன? ஆன்லைனில் மோசடி செய்யும் கும்பல்கள் சாதாரண பொதுமக்களை குறிவைத்து மோசடி செய்த காலமெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பளபளத்த அந்த காலமாகிவிட்டது. தங்களை கண்டுபிடிக்க முடியாது என்கின்ற தைரியத்தில் இந்த சைபர் மோசடி கும்பல்கள் தற்பொழுது கலர் பிலிமை கையில் எடுத்துக்கொண்டு போலீஸ் அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள், நடிகர் நடிகைகள் என கலந்து கட்டி அடித்து மோசடிகளை லாபகமாக அரங்கேற்றி வருகின்றனர். அந்த வகையில் தற்பொழுது மாவட்ட ஆட்சியருக்கே விபூதி அடிக்க முயன்றிருக்கிறது ஒரு மோசடி கும்பல். கலெக்டர் போட்டோவை பயன்படுத்தி வாட்ஸ்அப் குரூப் தொடங்கி வசூல் வேட்டையாட முயன்ற கும்பலின் நூதன திட்டத்தின் பின்னணி என்ன? நீலகிரி மாவட்ட ஆட்சித் தலைவராக கடந்த ஓராண்டாக பணியாற்றி வருபவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு. அவரது புகைப்படத்தை பயன்படுத்தித்தான் சில மர்ம நபர்கள் போலி வாட்ஸ்அப் கணக்கை உருவாக்கியுள்ளனர். பின்னர் அந்த எண்ணின் மூலம் மாவட்ட ஆட்சித் தலைவரின் தொடர்பில் உள்ளவர்களுக்கு மெசேஜ் அனுப்பி பணம் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சந்தேகமடைந்த சிலர் மாவட்ட ஆட்சியருக்கு இதுகுறித்து தகவல் கொடுத்திருக்கின்றனர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை தொடர்பு கொண்டு போலி வாட்ஸ்அப் கணக்கு குறித்து புகார் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசாரின் விசாரணைக்கு மாவட்ட எஸ்பி உத்தரவிட்டுள்ளார். முதற்கட்டமாக இந்த போலி வாட்ஸ்அப் கணக்கு வியட்நாமில் தொடங்கியிருப்பது தெரியவந்தது. வெர்ச்சுவல் நம்பர் முறையில் இந்த கணக்கு தொடங்கப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. குற்றவாளி யார், எங்கிருந்து மோசடி வேலையை அரங்கேற்றுகின்றனர் என்பதை அறிய போலீசார் தீவிரமாக முயன்று வருகின்றனர். இதுபோன்று ஏற்கனவே பல மாவட்ட ஆட்சியர்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி போலி வாட்ஸ்அப் கணக்குகளை உருவாக்கி பணம் பறிக்கும் முயற்சிகள் அரங்கேறி இருக்கின்றன. தற்பொழுது நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவரின் பெயரில் திட்டமிட்டு பணத்தை சுருட்டும் முயற்சியில் இறங்கி உள்ளது மோசடி கும்பல். இதனிடையே தனது பெயரில் பணம் கேட்டால் யாரும் அனுப்ப வேண்டாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஸ்கிரீன்ஷாட்டாக வைத்துள்ளார்.